திருப்புகழ் 351. வாய்ந்து அப்பு இடை நீடு குலாவிய நீந்து பதும ஆதியை மீதினில் ஊர்ந்து உர்பல ஓடையில் நீடிய உகள் சேலை வார்ந்து பகழி எதிராகி மை கூர்ந்து பரியா வரி சேர் அவை சேர்ந்து குழையோடு ஊசலாடிய விழியாலே சாய்ந்து பனை ஊனவரான பொல் ஆய்ந்து பணினார் இரு தாளினில் வீழ்ந்து இப்படி மீதினிலே சிறிது அறிவாலே சாந்து அப்பிய மாமலை நேர்முலை சேர்ந்து படி வீணினிலே உயிர் மாய்ந்து இப்படி போகினும் ஓர் மொழி மறவேனே. சார்ந்த பெரு நீர் வெள்ளமாகவே பாய்ந்து அப்பொழுதாரும் இல்லாமலே காந்த பெருநாதனுமாகிய மதராலே தாந்தக்கிட தாகிட தாகிட தோந்திக்கிட தோதிமி தோதிமி சேஞ்சக்கண சேகண சேகண என தாளம் காந்த பதம் ஆரி உலா உயர் ஆந்தர் குருநாதனுமாகியே போந்த பெருமான் முருகா ஒரு பெரியோனே காந்தக்கலும் ஊசியுமே என ஆய்ந்து தமிழ் ஓதிய சீர்பெரு காஞ்சிப்பதிநகர் மேவிய பெருமாளே. காஞ்சிப்பதிநகர் மேவிய பெருமாளே சாந்து அப்பிய மா மலை நேர்முலை சேர்ந்து படி வீணினிலே உயிர் மாய்ந்து இப்படி போகினும் ஓர் மொழி மறவேனே. வாய்ந்தப்பிட நீடு குலாவிய நீந்தி பதுமாதியை மீதினில் ஊர்ந்து உர்பல ஓடையில் நீடிய உகள் சேலை வார்ந்து பகழி எதிராகி மை கூர்ந்து பரியா வரி சேர் அவை சேர்ந்து குழையோடுசலாடிய விழியாலே சாய்ந்து பனை ஊனவரான பொலாய்ந்து பாணினார் இரு தாளினில் வீழ்ந்திப்படி மீதினிலே சிறிதறிவாலே சாந்தப்பிய மாமலை நேர் முலை சேர்ந்து படி வீணினிலே உயிர் மாய்ந்திப்படி போகினும் ஓர் மொழி மறவேனே. சார்ந்த பெரு நீர் வெள்ளமாகவே பாய்ந்த பொழுதாரும் இல்லாமலே காந்த பெருநாதனுமாகிய மதராலே தாந்தக்கிட தாகிட தாகிட தோந்திக்கிட தோதிமி தோதிமி சேஞ்சக்கண சேகண சேகண என தாளம் காந்த பதமாரி உலா உயர் ஆந்தர் குருநாதனும் ஆகியே போந்த பெருமான் முருகா ஒரு பெரியோனே காந்தக்கலும் ஊசியுமே என ஆய்ந்து தமிழோதிய சீர்பெரு காஞ்சிப்பதிமாநகர் மேவிய பெருமாளே. சார்ந்த பெரிய பிரளய வெள்ள நீர் பாய்ந்து பரவும் ஊழிக்கால அந்த வேளையில் ஓர் உயிரும் இல்லாமல் தான் ஒருவன் மட்டும் ஒளி வீசும் நாதனாய் களிப்பால் தாந்தகிட தாகிட தாகிட தோந்திக்கிட தோதிமி தோதிமி சேஞ்சக்கண ஜேகண ஜேகண என்று தாளம் ஒலிக்க அழகிய திருவடியை மாற்றி மாற்றி நடனத்தை மிகச் செய்யும் ஆனந்தனான சர்வேஸ்வரனான சர்வ சங்கார மூர்த்தியான சிவபெருமானுக்கு குருநாதனான பெருமாளே ஒப்பில்லாத பெரியோனே காந்தக்கல்லும் ஊசியுமே ஒன்றுபட்டு செல்வதைப் போன்று ஆசிரியரும் மாணவரும் ஒன்றுபட்டு நூல்களை ஆராய்ந்து தமிழை ஓதும் மேன்மை வாய்ந்த காஞ்சிமாநகரில் வீற்றிருக்கும் பெருமாளே நீரில் பொருந்தி நீண்ட நேரம் விளங்கிய முதன்மை உடைய தாமரை மலரை தன் அழகினால் வெற்றி கண்டு ஓடையில் உள்ள நீலமலர் போல் விளங்கி நீண்ட தூரம் பாயவல்ல சேல் என்ற மீனை ஒத்து அம்புக்கு போட்டியாகி எதிர்த்து மைமிகவும் தீட்டப்பட்டு அதை தாங்குவதாகி வரிகள் பொருந்திட கூர்மை கொண்டு செவியில் உள்ள அணியுடன் ஊசலாடிய கண்களினால் என் நல்ல ஒழுக்கம் தளர்ந்து
பனையின் கல்லை உண்டவரை போன்று மயங்கி சிறிது ஆராய்ந்து இசை பாடும் விலை மங்கையரின் 2 அடிகளிலும் விழுந்து இந்த உலகில் அற்ப அறிவு காரணமாக கலவை சார்ந்து பூசப்பட்ட பெரிய மலைக்கு ஒப்பான கொங்கையைச் சேர்ந்து வீணாய் காலத்தை கழித்து உயிர் அழிந்து கெட்டாலும் நீ அருளிய உபதேச மொழியை நான் மறக்க மாட்டேன். அவ்வண்ணம் நான் மறக்காதவாறு எனக்கு அருள் புரிவாயாக. ஓதிய சீர்பெரு காஞ்சிப்பதி காந்தக்கல்லும் ஊசியுமே என ஆய்ந்து தமிழ் ஓதிய சீர்பெரும் காஞ்சிப்பதி. காந்தக்கல்லுடன் ஊசி பொருந்துவது போல் ஆசிரியர் மாணவர் ஆகியவர் ஒன்றுபட்டு தமிழை ஆராய்ந்த காஞ்சிப்பதி. குமரகோட்டத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் அன்றன்று தாம் பாடும் கந்த புராணத்தை குமரகோட்டத்தில் முருகன் திருவடிக்கீழ் வைப்பர் என்றும் அதனை அன்றன்று முருகப்பெருமான் பிழை திருத்தம் செய்து வைப்பர் என்றும் வழக்கு. இந்த வரலாற்றை இவ் அடி குறிக்கின்றது. குமரகோட்டத்து திருப்புகழாகும்